ஹாய் காய்ஸ், எல்லாருமே ஏன் இந்த ப்ராடக்டை வாங்குறாங்கன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம முக்கியமாக இதை டிசைன் இன்ஃபோவில் வாங்கியிருந்தோம். இங்கே நம்பி வாங்கலாமா அப்படின்னு சில பேர் குழப்பமாக இருக்கும். பட் அது கண்டிப்பாக இங்கே தீரும். செம்ம க்ளவுடி காய்ஸ். மொட்டை மாடியில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், வீட்டுக்குள்ளே என்னால் எடுக்க முடியல. பாருங்கள், இன்றைக்கி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டை காணோம். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த 27th நவம்பர். செம்ம க்ளவுடியாக இருக்குது பஸ். சென்னை மழை வரதுக்குள்ளே எடுத்து முடிச்சுட்டு போனோன்னு பார்க்குறேன். ஆனால் ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இங்கே எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன் நம்ம மொட்டை மாடியில். ஸோ வாங்க இப்போ நேராக நம்ம அன்பாக்சிங்கை பார்த்துலாம். அந்த இங்கே காட்டுங்க, இந்த சைடெல்லாம் பண்ணணும். கையை குறுக்க எதுன்னு வந்துடுறத. வாவ், ஹாலிலேண்ட் லார்க் M2. அங்கே என்ன இருக்கு? விராட் காம்போ. இன்னைய தேதிக்கு எல்லாரும் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை தான் வாங்குறாங்க. அதனால தான் நானுமே வாங்கியிருக்கேன். இதுதான் ஹாலிலேண்ட் லார்க் M2 வயர்லெஸ் மைக்ரோஃபோன். இது ஒரு காம்போ கிட். இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் எங்ககிட்ட இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா MRP போட்டிருக்கு பாருங்கள், 21,990. பட் நான் அந்த ரேட்டுக்கு வாங்கலை. ஸோ அதை குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி, இது கேமரா, ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஆப்பிள் ஐஃபோன் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு மைக்கு தான் இன்னைய தேதிக்கு நிறைய யூடியூபர்ஸ் நிறைய இன்டர்வியூஸில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறாங்க. இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக செம குவாலிட்டியாக இருக்குது. ஹாலிலேண்ட் அந்த விதத்தில் மார்க்கெட்டை பிடிச்சிதான்னு தான் சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா பட்டன் சைஸ் தான் அந்த மைக்கு. 48 kHz 24 பிட் ரெக்கார்டிங் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இந்த ஹாலிலேண்டோட மைக்ஸ் எல்லாமே 16 பிட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணோம். யூனிவர்சல் கம்பேட்டிபிலிட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதே மாதிரி எலக்ட்ரானிக் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. பேட்டரி லைஃப் ஆல்மோஸ்ட் 40 hours வரும். வித் சார்ஜிங் பாக்ஸோட யூஸ் பண்ணும்போது 40 hours வரும். இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். டிசைன் இன்ஃபோவில் வாங்கியிருக்கேன். ஏன்னா அமேசானை விட அவங்கக்கிட்ட ரேட் ரொம்ப சீப்பாக இருந்தது. அதனால தான் கிட்டத்தட்ட 1200 rupees கிட்ட கம்மியாக இருந்ததுங்க டிசைன் இன்ஃபோவில். இந்த ஒரு இடம் தான் பேக்கேஜில் டேமேஜ் இருக்குது. நான் பாக்ஸில் வந்து எடுக்கும்போது இது இப்படி தான் இருந்தது. பார்க்கலாம், ஓப்பன் பண்ணுறோம். சீல் இங்கே ஒன்று இருக்குங்க, இதையும் டேம்பர் பண்ணுறேன் இப்போது. ஓகே, என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐட்டம் இவங்க புதுசாக கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கர்ஸ். உங்களோட ஒரு மூட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் கொடுக்கணுன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஹாலிலேண்ட் குயிக் கைடு இது நமக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பேக்கேஜில் இருக்க கண்டென்ட்ஸு. 2 மைக் இருக்கணும், ஒரு கேமரா, நிறைய ஐட்டம் லொஸ்க்குன்னு போயினே இருக்குங்க. இதுதான் மைக்குங்க, சீலிங்கோடு இருக்குது. சார்ஜ் இருக்கான்னு தெரில கிட்டில். ஒரு USB-C ரிசீவர், ஒரு USB லைட்னிங் ரிசீவர். இதெல்லாம் ஸ்பெஷாலிட்டினா நீங்கள் ஃபோனில் இதை கனெக்ட் பண்ணியிருக்கும் போது கூடவே ஃபோனை சார்ஜ் பண்ணோன்னா கூட சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் இதோட டிசைன் இருக்குது. ஓகே, ஒரு சிலிக்கா பவுச்சு. ஓகேங்க, டெட் கேட் இருக்குது, மேக்னெட்டிக் கிளிப்ஸு. கிளிப் நல்லா ஸ்டர்டியாக இருக்குது போலங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கு, நெக்லஸ் ஸ்ட்ரிங், இதுவுமே மேக்னெட்டிக் பேக்கோடு தான் இருக்குது. இப்போ மைக்கை மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு TRRS to TRRS கேபிள் இருக்குது. இன்னொரு இதுதான் டெட் கேட் இருக்குது. இது USB-C டைப் சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஆமாம், 2 இருக்குங்க கிளிப்லாம். குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஐ திங்க் எல்லாமே இருக்குது. ஓகே,
இங்கே ஸ்டர்டியாக இருக்கும் மேக்னெட்டு. இதுதான் கேமரா யூனிட் வித் வால்யூம் அப் டவுன் லெவல் இன்க்ரீஸிங் ரெசிஸ்டரோட இருக்குது. பவர் அண்ட் மோட் செட்டிங் ப்ளஸ் ஒரு சார்ஜிங் யூஎஸ்பி-C டைப்பு. நீங்கள் இதில் பண்ணணும் பரவாயில்ல, இதில் வச்சாலே போதும், ஆட்டோ சார்ஜ் ஆகிடும். சார்ஜ் இருக்குங்க ஆல்ரெடி, கிட்டத்தட்ட ஒரு 75% இருக்குது. 100, 75, 50, 25 அப்படின்னு போதுங்க. இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது. இது கனெக்டிங் எப்படின்னா, ஃபோனில் சி போர்ட்டில் கனெக்ட் பண்ணுறோம். இதுக்கு தனியாக இது ஆக்சுவலி லைட்னிங்கா, ஓகே. இந்த சி டைப்புங்க, சி டைப்புங்க கனெக்ட் பண்ண உடனே லைட் வந்துடும்னு நினைக்கிறேன். ஓகே, லைட் வந்துடுச்சு. இப்போது இது எவ்வளோ ரேஞ்சுக்கு எடுக்குது, மைக் ரெக்கார்டாக ஒர்க் ஆகுதாங்க, இதை மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக ஆன்லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஆட்டோ பேரிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம எடுத்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி யூஸ் பண்ணாலே போதும் அப்படின்ட்டு. கையில் வச்சுருந்து ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா இதுலேயே மேக்னெட் இருக்கா, இது நார்மல் டைரக்ட் மவுண்டிங் தான். மைக் ஆன் ஆகிடுச்சிங்க. லுக்ஸ் லைக் இட் பேட். மைக்கில் ரெக்கார்டிங் வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மைக் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மைக்கோட சைஸை பாருங்கள். என் பாக்கெட்டில் காயின் இல்லைங்க, இருந்தால் காமிச்சிட்ருப்பேன். சொல்லணும்னா பட்டனோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஒரு ரூபா காயின் அந்த லைனில் அந்த சைஸில் தான் இருக்குது, சின்ன ரூபா காயின் சைஸில் வச்சுட்டு. இது எப்படி டிஷர்ட்டில் மவுண்ட் பண்ணுறதுன்னு இப்போ காட்டுறேன். ஒன்றும் இல்லை, இந்த கிளிப் அட்டாச்மெண்ட்டை எடுத்துகிட்டு ட்ரெஸ்குள்ளே வச்சு இதை மவுண்ட் பண்ணிட்டா வந்துடும். சூப்பராக லோகோவும் கொடுத்துருக்காங்க இதில். மைக்கு அவ்வளோதான். இப்போ பேசுறதுல இந்த மைக்லேருந்து தான். குவாலிட்டி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய பழைய மைக்கு கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே நல்லா இருக்குது. டூவல் சேனல், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. சட்டையில் ஒன்று வெயிட்டாக தொங்குதுங்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது வரைக்கும் பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. இட் ஷுட் பி பேட் வித் மை ஃபோன். கரண்ட்லி ஒர்க் ஆகிட்டு இருக்குதான்னு நினைக்கிறேன். க்ரீன் சிக்னல் வருது. இப்போது என்னோடய 16 Pro Maxல தான் எடுக்கிறேன். மைக்கில் தட்டுறேன், கேட்குதா? இது எவ்வளோ தூரம் ரேஞ்ச் எடுக்குதுன்னு டெஸ்ட் பண்ணணும் வேறு. போயிடுச்சுரா. இப்போ நான் ஃபோன் கிட்டக்க இருக்கேன். இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் நான் ஃபோனை விட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இப்போ இது மைக்கோட கிளாரிட்டி எவ்வளோ தூரம் வரைக்கும் ரேஞ்ச் எடுக்க போதுன்னு தெரியல. நான் இந்த சேவரோட அந்த கார்னர் வரைக்கும் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன், இருங்க. இப்போ கேட்குதா? இன்டர்ஃபியரன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில. இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. ஹலோ டெஸ்ட். ஹலோ. இப்போ 16 Pro Maxல தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. எப்படி இருக்குன்னு இப்போது எனக்குமே போயிட்டு எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் தெரியும். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரில. இங்கே செம்ம காற்றடிக்குதுங்க. மழை வரா மாதிரி சொல்லிட்டு லீவெல்லாம் விட்டாங்க. ஆனால் காலையிலேருந்து மழை வரலங்க சென்னையில். ஸோ இந்த ஹாலிலேண்ட் மாடலில் என்ன ஒரு ப்ளஸ்னால், நீங்கள் வீடியோவை டைரெக்டாகவே ப்ளே பண்ணி பார்க்க முடியும். இது ப்ளக்கில் இருந்தாலுமே பிரச்சனை கிடையாது. நான் இந்த சேவரோட அந்த கார்னர் வரைக்கும் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன், இருங்க. இப்போ கேட்குதா? இன்டர்ஃபியரன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில. பார்த்தீங்களா? மைக்கில் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. நீங்கள் ரோட்டில் ஒயர்லெஸ் கோ மாடல், அது மாதிரி ரோட்டில் இருக்க ஒயர்லெஸ் மாடல்ஸ்லாம் வாங்க போனோம்னா சாலிடாக உங்களுக்கு ஒரு 28,000லேருந்து 38,000 40,000 ரேஞ்சு கிட்ட தொட்டுரும். அடுத்து DJI சீரீஸில் இருக்க மைக்ஸ் வாங்க போனீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு அதில் ஆல்மோஸ்ட் பாதி கிட்ட ஒரு 28,000 ரேஞ்சு கிட்ட வந்துடும். இது ரெண்டுத்தை விட கம்மி, ரொம்ப காம்படிட்டிவ். இதில் இருக்க ஒரே ஒரு எனக்கு தெரிஞ்ச மைனஸ் என்னென்னா, இது 24 பிட் ரெக்கார்டிங் பண்ணுது. பட் அந்த மைக்ஸ் எல்லாமே உங்களுக்கு 32 பிட் ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணோம். என்ன கேட்டிங்கன்னா, இதுவே மோர் தேன் எனஃப் இந்த பட்ஜெட்டில். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்டில் 15,000 வரைக்கும் கூட இருக்குது. அமேசானில் 12,800 கிட்ட இப்போதைக்கு கரண்ட்லி சேலில் இருக்குது. நான் இதை டிசைன் இன்ஃபோ அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் வாங்கினேன். இங்கே நான் ஆல்ரெடி என்னோடய GoPro Hero 10 Black DJI Mini 2 பேட்டரியுமே வாங்கியிருக்கேன், அடிஷ்னல் பேட்டரி. அதனால் இந்த வெப்சைட் எனக்கு நல்ல பரிச்சயம். நான் நிறைய ஆர்டர்ஸ் பண்ணியிருக்கேன். இவங்க கேஷ் ஆன் டெலிவரியுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அதுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் வாங்குவாங்க.
இது எனக்கு நான் ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட 2 டேஸில் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ பை ஏரே எனக்கு 99 ருபீஸ் அடிஷ்னல் டெலிவரி சார்ஜ் மட்டும்தான் பே பண்ணேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் 11,300க்கு சம்திங் தான் வாங்கியிருந்தேன். வென் கம்பேர்ட் டு அமேசான் கிட்டத்தட்ட 1300க்கும் மேலே ரேட்டு கம்மியாக இருந்தது. ஸோ இது எனக்கு பெஸ்ட் சாய்ஸாக பட்டுச்சு. நீங்கள் எப்போவுமே பொருளுங்க வாங்குறதுக்கு முன்னாடி டிசைன் இன்ஃபோலையும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக தான் இது இருந்தது. மற்ற எல்லா வெப்சைட்ஸை விட இந்த வெப்சைட்டில் தான் எனக்கு கம்மியாக கிடச்சிது. ஸோ இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். இனிமேல் நான் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ண தான் போகிறேன். யூஸ் இருக்குன்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸுமே பாருங்கள். இப்போ எனக்கு கொடுத்துட்ருக்க இந்த ஆதரவை கண்டினியூஸாக கொடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's a bye from Algorithm Explore. Thank you.